ஹலோ நண்பா, 100 இல்லை 200 இல்லை 6500 வேக்கன்சிக்கான ரயில்வே வேலைவாய்ப்பு வந்திருக்கு. ஆமாம், நிரந்தரமான அரசு வேலை. தமிழ்நாட்டிலே தேர்வு எழுதிக்கலாம். பணியிடமும் தமிழ்நாடு தான். குறிப்பாக இதற்கான தேர்வு நீங்கள் விருப்பப்பட்டால் தமிழ்லே எழுதிக்கலாம். டீசெண்டான சேல்ரி, ரயில்வேக்குள்ளே ஒரு என்ட்ரி லெவல் ரோலில் போகணும் அப்படின்னா இதுதான் உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி. ஒரு குட்டி இன்ட்ரோ ஸ்கிப் பண்ணாதீங்க. இந்த ரயில்வே எக்ஸாம் உட்பட பல காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு மேக்ஸும் ரீசனிங்கும் கண்டிப்பாக சிலபஸில் இருக்கும். அதை நீங்கள் பெஸ்ட்டாக ப்ரிப்பேர் பண்ண நான் உங்களுக்கு ஒரு புக்கை சஜஸ்ட் பண்ணுறேன். அக்ரவாலோட எக்ஸாம் கேட் மேக்ஸ் அண்டு ரீசனிங் புக்ஸ். இவங்களோட மேக்ஸ் புக்கை பொறுத்தவரையும் கிட்டத்தட்ட 300+ ட்ரிக்ஸு வித் எக்ஸாம்பிள்ஸோடு கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் பேட்டர்னில் கொஷின்ஸு ப்ளஸ் 2800+ ப்ராக்டிஸ் கொஷின்ஸு உங்களோட கால்குலேஷன் ஸ்பீடையும் ப்ராப்ளம் சால்விங் அப்ரோச்சை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக இருக்கும். ரீசனிங் புக்கில் ஷார்ட்கட் சீக்ரெட்டு, சாப்டர் வைஸ் கான்செப்ட்டு, ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரு, எக்ஸாம் ஓரியன்ட் கொஷின்ஸ்னு சொல்லிகிட்டே போகலாம். டிஸ்கிரிப்ஷனில் இந்த புக்ஸ் பை பண்ணுறதுக்கான லிங்க் தரேன். இன்ட்ரெஸ்டட்னா செக் பண்ணுங்கள். நான் சொல்கிறேன்னு இல்லை, செல்ஃப் செக் பண்ணுங்கள், ரிவ்யூஸ் பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். ஓகே, கம்மிங் பேக் டு த கண்டென்ட். ரயில்வேலேருந்து டெக்னீஷியன் அப்படிங்கிற பதவிக்கான ஷார்ட் நோட்டீஸ், இண்டிகேட்டிவ் நோட்டீஸ் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நாளை முதல் இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ண தொடங்கலாம். ஓகே, இதில் பாருங்கள், டெக்னீஷியன் கிரேட் 1 சிக்னல் அப்படிங்கிற போஸ்டிங் 323, டெக்னீஷியன் கிரேட் 3 அப்படிங்கிற போஸ்டிங் 6234, மொத்தமாக 6557 வேக்கன்சி இருக்கான். இதில் இந்த கிரேட் 1 லெவல் வேக்கன்சிக்கு ஆரம்ப சம்பளம் 29,200 இருக்கும். இது பேசிக் பே, இனிஷியல் பே தான். இது இல்லாமல் அடிஷ்னல் அலவன்ஸ், பெனிஃபிட்ஸ் எல்லாமே சேர்த்து ஒரு 40,000 வரை இருக்கும். இந்த டெக்னீஷியன் கிரேடு 3க்கு பார்த்தீங்கன்னா 19,900 இருக்குது. இதுக்குமே அடிஷ்னல் அலவன்ஸ், பெனிஃபிட்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு 35,000 வரை இருக்கும். ஓகே, ஏஜ் லிமிட் பாருங்கள். முதல் பதவிக்கு 18லேருந்து 33, இரண்டாவது பதவிக்கு 18லேருந்து 30, ப்ளஸ் எஸ்சி எஸ்டினா 5 இயர்ஸ் சேர்த்துக்கோங்க. ஓகே, 33னா ப்ளஸ் 5 இயர்ஸ் சேர்த்துக்கோங்க, 30னா ப்ளஸ் 5 இயர்ஸ் சேர்த்துக்கோங்க, ஓபிசினா ப்ளஸ் 3 இயர்ஸ் சேர்த்துக்கோங்க. இது ஒரு மத்திய அரசு வேலைவாய்ப்பாக இருக்கிறதுனால பிசி, எம்பிசி, டிஎன்சி, பிசிஎம் நீங்கள் எல்லாரும் ஓபிசி கீழே தான் வருவீங்க. விண்ணப்பிக்கிறதுக்கு ஓபிசி சர்டிஃபிகேட் கட்டாயம். அதாவது நீங்கள் அந்த ஓபிசி கம்யூனிட்டியில் அப்ளை பண்ணி உங்களுக்கு அந்த கோட்டா வேணும் அப்படின்னா நீங்கள் ஓபிசி சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது கட்டாயம் உங்களுக்கு தேவைப்படும். rrbapply.gov.in இதுதான் அஃபிஷியல் வெப்சைட். இண்டிகேட்டிவ் நோட்டீஸ் ஃப்ரம் டுமாரோ யூ கேன் அப்ளை. ஓகே, ஸோ நீங்கள் ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணிக்கலாம். rrbchennai.gov.in அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நாளைக்கு நான் இந்த வேலைவாய்ப்புக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ப்ளஸ் இப்போது இந்த போஸ்ட்டுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன, எல்லா தகவல், எக்ஸாம் எப்படி இருக்கும், எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறேன். முதல் விஷயமா கல்வி தகுதியை பார்த்துடலாம். இதில் முதல் பதவி டெக்னீஷியன் கிரேடு 1ல் சிக்னலில் கேட்டிருந்தாங்கல்ல, அதற்கான கல்வி தகுதி என்ன அப்படிங்கிறத பாருங்கள். இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ், அதாவது பிஎஸ்சி ஃபிசிக்ஸு, அப்படி இல்லைனா எலக்ட்ரானிக்ஸ், அப்படி இல்லைனா கம்ப்யூட்டர் சயின்ஸ், அப்படி இல்லைனா ஐடி, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். பிஎஸ்சி இதில் ஏதோ ஒன்றுத்தில் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா பிஎஸ்சி காம்பினேஷன் ஆஃப் எனி சப்ஸ்ட்ரீம், அதாவது இந்த ஃபிசிக்ஸு, எலக்ட்ரானிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இதை கம்பைன் பண்ணி பிஎஸ்சியில் நீங்கள் வேறு படிப்பு படிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாமா. ஓகே, இது டிகிரி. அப்படி இல்லைனா 3 இயர் டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் இன் அபோவ் பேசிக் ஸ்ட்ரீம்ஸ். ஸோ இந்த மேலே மென்ஷன் பண்ணியிருக்கிற இந்த பேசிக் ஸ்ட்ரீமில் 3 இயர் டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, உதாரணத்துக்கு டிப்ளமோ, இப்போ எலக்ட்ரானிக்ஸில் டிப்ளமோ இருக்குது, கம்ப்யூட்டர் சயின்ஸில் இருக்குது, ஐடியில் இருக்குது, இன்ஸ்ட்ருமெண்டேஷனில் இருக்குது. அதை வச்சு வரக்கூடிய டிப்ளமோவில் ஏதோ ஒரு படிப்பு படிச்சிருந்தாலுமே நீங்கள் தகுதி தான். உதாரணத்துக்கு இப்போ எலக்ட்ரானிக்ஸ் இருக்கா, எலக்ட்ரானிக்ஸ் அண்டு கம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக்ஸ் அண்டு டெலிகம்யூனிகேஷன், இந்த மாதிரி எலக்ட்ரானிக்ஸை வச்சு வரக்கூடிய எல்லா பதவியுமே நீங்கள் தகுதி தான். அதான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இன்ஜினியரிங் த அபோவ் பேசிக் ஸ்ட்ரீம் ஆர் இன் காம்பினேஷன் ஆஃப் அபோவ் பேசிக் ஸ்ட்ரீம். அந்த பேசிக் ஸ்ட்ரீம் அப்படிங்கிறது இது ஃபிசிக்ஸு, எலக்ட்ரானிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸு, ஐடி, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இதை வச்சு காம்பினேஷனாக வரக்கூடிய படிப்புகளும் தகுதி. ஓகே, ஸோ இதில் பிஎஸ்சி டிகிரி அப்ளை பண்ணலாம், இதில் டிப்ளமோ அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைனா பிடெக் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிடெக் கூட இதை காம்பினேஷனாக வச்சு நீங்கள் பிடெக் படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். ஸோ பிடெக் தகுதி, டிப்ளமோ தகுதி, டிகிரி தகுதி. இது பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன் கிரேடு 1 சிக்னலுக்கு. மீதி உள்ள கிரேடு 3 டெக்னீஷியனுக்கு பார்த்தீங்கன்னா எதில் வேக்கன்சி இருக்கோ அதில் ஐடிஐ முடிச்சிருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு ட்ராக் மிஷினில் கேட்டிருக்காங்க. இதில் ஐடிஐ பார்த்தீங்கன்னா இதில் சில ட்ரேட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஆல்மோஸ்ட் ஃபிட்டர், எலக்ட்ரிஷியன், எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் மெக்கானிக் அப்படின்னு சொல்லி நிறைய ட்ரேடு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் நீங்கள் ஐடிஐ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அந்தந்த பதவிகளுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம்.
அப்புறம் தமிழில் 10th மென்ஷன் பண்ணியிருந்தீங்களே அப்படின்னா 10th அப்ளை பண்ணலாம். பட் 10th முடிச்சுட்டு இந்த ரயில்வேவோட ஆக்ட் அப்ரெண்டிஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் முடியும். ஓகே, வெறும்னா 10th முடிச்சவங்க அப்ளை பண்ண முடியாது. 10th முடிச்சுட்டு ரயில்வேயில் உங்களுக்கு ஆக்ட் அப்ரெண்டிஸ் அப்படிங்கிறது வழங்குவாங்க ரெஸ்பெக்டிவ் ட்ரேடில். அந்த ட்ரேடில் நீங்கள் ஆக்ட் அப்ரெண்டிஸ் முடிச்சிருக்கீங்க ரயில்வேயில் அப்படின்னா நீங்கள் வந்து 10th ப்ளஸ் ரயில்வே அப்ரெண்டிஸ் வச்சு நீங்கள் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, அப்படி இல்லைனா ஐடிஐ அப்படிங்கிறது கம்பல்சரி. அதே மாதிரி இதில் ஒரே ஒரு பதவிக்கு மட்டும் 12th முடித்தவங்க தகுதி அப்படிங்கிறது இருக்கும். அது என்ன பதவி அப்படிங்கிறதையுமே சொல்கிறேன். டெக்னீஷியன் கிரேடு 3லேயுமே சிக்னல் அப்படிங்கிற ஒரு பதவி வந்து வரும். இந்த இடத்துல இருக்குது பாருங்கள். டெக்னீஷியன் கிரேடு 3க்கு ஐடிஐ வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிற ஏதோ ஒரு ட்ரேடில் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைனா 12th வந்து ஃபிசிக்ஸ் அண்ட் மேக்ஸ் எடுத்து படிச்சிருந்தா நீங்கள் வந்து இந்த பதவிக்கு மட்டும் அப்ளை பண்ணலாம். ஓகே, டெக்னீஷியன் கிரேடு 3 சிக்னல். ஸோ இதில் இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருதா? 10th முடிச்சுட்டு அப்ரெண்டிஸ் முடிச்சிருந்துருக்கலாம், இல்லை 12th ஃபிசிக்ஸ் அண்ட் மேக்ஸ் எடுத்து படிச்சிருக்கலாம், இல்லை ஐடிஐயில் இவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிற ஏதோ ஒரு ட்ரேடில் முடிச்சிருக்கலாம், இல்லை டிப்ளமோவில் அந்த நான் சொன்ன அந்த 4 காம்பினேஷன், இல்லை பிஎஸ்சியில், இல்லை பிடெக்கில் ஆல்மோஸ்ட் எல்லா படிப்புக்குமே ஓரளவுக்கு கவர் ஆகி இதில் வந்து போஸ்டிங்ஸ் இருக்கா? அதுவும் ரயில்வேல ஒரு என்ட்ரி லெவல் ரோலுக்கு போகணும் அப்படின்னா இந்த டெக்னீஷியன் நோட்டிஃபிகேஷன் தான் உங்களுக்கு வந்து பெஸ்ட்டு. குரூப் டி இருக்குது, பட் அதை விட இது சேலரி அதிகம் அப்படிங்கிறதுக்காக நான் உங்களுக்கு மெயினாக வீடியோவை அப்டேட் பண்ணுறேன். ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் மட்டும் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் இருக்குது, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் எக்ஸாமினேஷன், அவ்வளோதான். இதான் ஸ்டேஜஸ்ஸு. கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமை பொறுத்தவரையும் 90 நிமிஷத்துக்கு நடக்குது. 100 கொஷின் கேட்குறாங்க, நெகட்டிவ் மார்க் உண்டு. இதை பொறுத்தவரையும் என்ன கேட்குறாங்க அப்படிங்கிறத பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து டெக்னீஷியன் கிரேடு 1 சிக்னலுக்கு சொல்லிடுறேன். ஓகே, ஸோ அதற்கான சிலபஸ் டீட்டெயில்ஸ் இதில் இருக்குது. ஜென்ரல் அவேர்னஸ், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் ரீசனிங், பேசிக் ஆஃப் கம்ப்யூட்டர் அண்டு அப்ளிகேஷன், மேத்தமெட்டிக்ஸ், பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங். ஓகே, இதில் எந்தெந்த டாப்பிக்லேருந்து எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிறது இருக்குது. 100 கொஸ்டினில் எந்தெந்த டாப்பிக்கில் எத்தனை கொஸ்டின்ஸ் வரும் அப்படிங்கிறதையும் ஸ்ப்ளிட்டப்பையும் கொடுத்துட்டாங்க. அது மீதி உள்ள டெக்னீஷியன் கிரேடு 3 பொறுத்தவரையும் சேம் தான், 90 நிமிஷம் 100 கொஸ்டின். பட் அவங்களுக்கான அந்த பேட்டர்ன் மட்டும் மாறும். ஐ மீன் அந்த சிலபஸ் மட்டும். மேக்ஸு, ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் ரீசனிங்கு, ஜென்ரல் அவேர்னஸ், ஜென்ரல் சயின்ஸ், அவ்வளோதான். ஓகே, ஸோ இதில் எதுலேருந்து எவ்வளோ கொஸ்டின்ஸ் வரும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இந்த தேர்வை நீங்கள் நல்லா பக்கவாக பண்ணுறீங்க அப்படின்னா அடுத்து உங்களுக்கு வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் எக்ஸாமினேஷன் தான். ஓகே, மெடிக்கல் எக்ஸாமினேஷன்லாம் சிம்பிளான மெடிக்கல் ஏஎல்பி மாதிரிலாம் உங்களுக்கு பக்காவான அந்த மாதிரிலாம் இருக்காது. பட் வந்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன் மேஜர் இஷ்யூ எதுவும் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ப்ளேஸ் ஆகலாம். ப்ளஸ் இதற்கான தேர்வை நீங்கள் தமிழ்லே சூஸ் பண்ணி எழுதிக்கலாம், தமிழ்நாட்டிலே எழுதிக்கலாம். பணியிடமும் தமிழ்நாடு தான். மொத்தமாக இருக்கக்கூடிய அந்த 6000 சொச்ச வேகன்சிக்கு தமிழ்நாட்டுக்கு ஒரு 1000+ வேகன்சி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் நாளை முதல் இதற்கு நீங்கள் அப்ளை பண்ண தொடங்கிடலாம். அந்த டீட்டெயில் நோட்டிஃபிகேஷனில் அப்டேட் பண்ணுவாங்க. நான் நாளைக்கு இந்த வேலைவாய்ப்புக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பை. டாட்டா.